இன்றைய தேவ வார்த்தை எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள். எஸ்தர் ராஜாத்தி தன் ஜனத்திற்கு ஒரு பொல்லாப்பு வந்தபோது, தன் யூத குலம் அழிகிற ஒரு சூழ்நிலை வந்தபோது, அது என்னால் எப்படி பார்க்க முடியும், அதை என்னால் எப்படி சகிக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய முயற்சிகளை செய்து அந்த ராஜாவிடத்தில் பேசி தன்னுடைய ஜனங்களுக்கு வந்த அந்த பொல்லாப்பையும் அந்த அழிவையும் நீக்கும்படி பல காரியங்களை செய்ததை நாம் இந்த வசனங்களிலும் அதிகாரங்களிலும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யூத குலத்தை சார்ந்தவர்கள் அழியும் பொழுது, அந்த ஜனங்கள் பொல்லாப்பிலே இருக்கும் பொழுது அதை எஸ்தரால் பார்க்க முடியவில்லை. அந்த ராஜ மேன்மையில இருந்த அந்த எஸ்தர் தன்னுடைய காரியங்களை செய்து அந்த ஜனங்களை காப்பாற்றுகிறாள். ராஜாத்தியாக இருந்த எஸ்தர் தன் ஜனத்தின் பொல்லாப்பை பார்க்க முடியாதபடி செயல்பட்டாள் என்றால், பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பொல்லாப்பில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனைகளில் இருக்கும் பொழுது தேவனால் அது எப்படி சகிக்க முடியும், அது எப்படி பார்க்க முடியும்? நமக்காக அவர் மனம் இறங்குவார் அல்லவா, நமக்காக அவர் செயல்படுவார் அல்லவா, நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார் அல்லவா. ஆகவே இந்த நாளிலே கூட நமக்கு பொல்லாப்புகளையும் அழிவுகளையும் ஆமானை போல பல விதத்திலே சத்ரு நமக்கு கொண்டு வந்தாலும், அந்த பொல்லாப்புகளை தேவ ஜனங்களுக்கு விரோதமாக வருகிற பொல்லாப்புகளை அழிவுகளை பார்த்து கொண்டு தேவன் சும்மா இருக்க மாட்டார். அவர் செயல்படுவார், அவர் நம்மை தப்புவிப்பார், அவர் நமக்காக கிரியைகளை செய்வார். ஆகவே இந்த நாளிலே தேவன் எனக்காக யாவையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென்.